விஜய் முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நடிகரா. இப்போ முதலமைச்சரா கரெக்டாக நாளைக்கு அவர் பதவி ஏற்று 1 மாத காலம் ஆக போகுது. நாளைக்கு தாவேகா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள் வந்து நாளையோட 1 மாத காலம். இந்த 1 மாத காலத்தில் 1008 விமர்சனங்கள். ஆட்சிக்கு 30 நாள் தான் ஆச்சு. இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா, அதெல்லாம் செஞ்சிட்டிங்களா, இதெல்லாம் பண்ணிட்டீங்களா ஜோசப் விஜய், இதெல்லாம் என்ன ஆச்சு, வந்தா இப்படிலாம் பண்ணிடுவேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் மாத்திடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னா 30 நாள்ல என்ன மாற்ற முடியும்? படிப்படியா தான். அதை தான் சொல்றாரு முதல்வர், வந்து படிப்படியா தான் பண்ண முடியும். நான் இதை தேர்தல் வாக்குறுதியாக தான் நான் கொடுத்தேன், பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை. அது வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கி இருக்கிறோம். 2500 பேருக்கு பணியிடங்கள் நாங்கள் கொடுக்கிறோம். அதை தாண்டி நவீன தொழில்நுட்பத்தை, அறிவியலை பயன்படுத்தி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்தில் இறங்கும். எப்பவுமே சினிமாவில் வர மாதிரி ஒரு குற்றம் நடந்த பிறகுதான் போலீஸ் வரும், படத்தோட கிளைமேக்ஸில் தான் போலீஸ் வரும், எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் போலீஸ் வந்து அங்கே பிரஸ் முன்னாடி வந்து பேட்டி கொடுப்பாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறாங்க, மோப்பனாயை கூட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். இது முன்னாடியே தடுக்க மாட்டீங்களா அப்படின்னா அதைத்தான் சொல்றாரு முதல்வர் விஜய். இந்த பெண்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே தடுக்கிற அத்தனை நவீன வசதிகளையும், குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இதை பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள், ஒரு பெண்ணை பின்தொடர்றது, யூடிசிங் பண்ணுறது, பெண்களுக்கு ஆபாச வசனங்களை அனுப்புறது, ஒரு இரவில் பெண் தனியாக வராங்கன்னா அந்த பெண்ணை வந்து வேறு விதமாக சீன்றது, இதுக்கெல்லாம் இந்த டீம் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்குங்க. அதுக்கான கட்டுமான வேலைகள், அதற்கான பணிகள் எல்லாம் சரியாக பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இது வெறும் சும்மா வந்து சினிமாவில் வர மாதிரி பெண்கள் அதிரடிப்படை, பெண்கள் சூப்பர் படை, பெண்கள் பாதுகாப்பு படை, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை போட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு, இங்கே வந்து கேமரா இருக்குது, இங்கே மைக் இருக்குது, ஒரு ஸ்டிஃபாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வாகனத்தை, ஒரு ஜீப்பை கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒன்றும் இதை சீன் காட்டுறதுக்காக வரல. அவருடைய ஸ்பீச் தான் களத்தில் இறங்கி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒரு தங்கை, அம்மா, பாட்டி, இவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அதிரடிப்படையாக இது டீம்ல களத்தில் இறங்கும்.